அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் இதுக்காக உழைத்த அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் பாரத ரத்னம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஆசையோடு நான் இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்கேன். முதல் தடவையாக நான் வணக்கத்தை என்னோடய புரட்சித் தலைவர் டாக்டர் பாரத ரத்னம் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னோட நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தோட ஸ்டோரி எப்படின்னா, எதிரி என்று நினைக்கிறவங்கள் எல்லாருமே எதிரி கிடையாது. ஒரு அன்பும் பாசமும் நம்ம பக்கத்து ஊரில் இந்தியா இராணுவரும் இல்லைன்னா நம்ம பாகிஸ்தான் இராணுவரும் எப்படி அன்பாக பாசமாக இருப்பேன்றதும், எதிரி என்றைக்குமே எதிரி கிடையாது என்றதும், எதிரியே நம்ம எதிரியாக நினச்சிட்டே இருந்தானா எதிரியே விட்டு விடுங்க. அன்பு பாசம் அது நம்ம பக்கத்தில் மட்டும் இல்லை, நம்ம பக்கத்து நாட்டு கூட எப்படி அன்பு பாசம் கொண்டு வரலாம் என்ற ஒரு செய்தியை தான் இந்த படம் சொல்ல போகிறது. அதில் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இதோட இயக்குனர் ஜெய்சேகர் ஐயா அவர் இன்றைக்கி நம் கூட இல்லை. சிவசேகர் ஐயா அவர் தான் என்னை முதல் தடவையாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக அழைத்தது. அவர் ஒரே வார்த்தை சொன்ன, நீங்கள் தான் இந்த படத்தில் மேஜர் சர்மாஜியாக வரப்போகிற, உங்கள் ஃபேஸு தான் இதுக்கு சூட் ஆகும். ஆனால் அவரை 82 வயசு இருக்குன்னா அவருக்கு 83 வயசில் அந்த ஒரு தியாகம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவரோட 83 வயசில் அவர் ரைட்டர், டைரக்டர், இயக்குனர். அது அவர் காலில் விழுற மாதிரி தான் நான். ஏன்னா அவ்வளோ என்னை விட வயசுக்கு அதிகம். ஆனால் அவர் கொடுத்த அன்பு பாசத்துக்கு, நான் அவரோட அன்பு பாசத்துக்கு இன்றைக்கி அவரை முன்னாடி இல்லை, அவரோட அன்பு பாசத்துக்கு நான் அவருக்கு அடிமை, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த படம் வெற்றி அடைவதற்காக உங்களுடைய எல்லாருடையும் ஆதரவும் ஆசீர்வாதமும் தேவை. நீங்கள் எல்லாருமே அதுக்கான ஆதரவும் தெரிவிக்கணும் என்று நான் என் நெஞ்சுக்குள்ளே இருந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் அந்த தாடி வச்சுட்டு அந்த சர்மாஜியை பண்ணிங்க. தாடி இல்லை, அது சர்மாஜி நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் வருது. ஆமாம், நார்த் இந்தியன் ஸ்டைல் தான். அது எப்படி நினச்சது? க்ளீன் ஷேவ். ராணுவ கதைக்களம் சொல்லும்போது எப்படி அதில் இது எப்படி சொல்கிறதுனா, நான் கொஞ்சம் ரூட்டாக இருப்பான் ஃபஸ்ட்டில். ஆனால் லாஸ்ட்டில் போய் நான் ரொம்ப நல்லவனாக மாறிடுவேன். அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான். ஹீரோவோட பேச்சில் நான் அழுதுடுவேன். எல்லாருமே தியேட்டர்லேயே அழுவ போகுது இவர் பேச போகிறது. அந்த வசனத்தை கேட்டானா, ஏன்னா நட்புக்காக தான். அவரோட கனவு 83 வயசில் அவர் எழுதின அந்த கதை தான் எந்த படத்துக்கும். இது சின்ன படமோ பெரிய படமோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் அது ஊற்றி போகுது. ஆனால் கதை என்றது அந்த மனிதர், அந்த ஒரு இயக்குனர் செஞ்ச கதை, அவரோட 83 வயசில் அவர் டைரக்ஷன் பண்ணி அந்த கதையை எழுதியிருக்குன்னா இது வெற்றிப்படுவா, கண்டிப்பாக வெற்றிப்படுவா. அதான் எனக்கு தெரியும். சார், படத்தில் ராணுவ அதிகாரி நடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் சார் கிட்ட போகிறதுக்கு காரணம் என்ன சார்? படத்தில் ராணுவ அதிகாரி நடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் சார் கிட்ட போகிறதுக்கு காரணம் என்ன சார்? இந்த கேள்வி இங்கே தேவையா? இல்லை, நீங்கள் வந்தாலும் கேட்குறேன். ஓகே. என்னென்னா, நான் எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றி போகிறேன். இந்த வேஷம் போட்டு என்னால் என்ற உதவி ஏழை மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிட்டே இருக்கேன். இன்னும் செய்வோம். ஏன்னா என்னோடய தலைவர், என்னோடய ரோல் மாடல் எல்லாமே எம்ஜிஆர் தான். அவர் தான் தலைவர் கொள்கையை பின்பற்றி போகிறோம். தலைவர் வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுறதோ இல்லைன்னா இந்த கூத்தாடுறதோ அது அவங்க பொழப்பு, அது வேறு விஷயம். ஆனால் நான் அதை எதுவும் பண்ணலை. இந்த வேஷத்தினால நான் ₹1 கூட சம்பாதிக்கலை. இந்த வேஷம் போட்டு என்னால் முடிஞ்ச உதவி ஏழைக்கு இன்றைக்கி கூட செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன்.
இங்கேயே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, 32 அனாதை குழந்தைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் நான் ஒரு டோனர், அவ்வளோதான், டோனர்னு சொல்லுவேன் நான். அதுதான். ஸோ இதுதான் கண்டினியூட்டி பண்ணுவேன், நான் கண்டினியூட்டி பண்ணிகிட்டே இருக்கேன். நான் கத்தரில் விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கேன். கத்தரில் எனக்கு 2 கடை வச்சுருக்காங்க. அதுதான் அந்த காசை எடுத்து வந்து இங்கே ஏழை மக்களுக்கு உதவிட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்னாலே 2 பேர் நீயா நானா நடிச்சுப்பாங்க. 2 நாடு ஒன்று சேருது நட்புல, 2 சோல்ஜர்ஸ், அந்த நாட்டோட சோல்ஜர்ஸ். அதை சொல்லியிருப்பாரு எப்படி? ஆனால் கதையை நம்ம திரையில் தான் பார்க்கணும், எல்லா கதையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த கதையை பார்த்தா பாருங்கள், இந்த என்ன இப்போ புதுசாக படம் வர்றது எல்லாமே இந்த கேம் மாதிரியெல்லாம் இருப்பான், அதெல்லாம் இல்லை. இது கதைன்றது இதுதான் கதை. ஏன்னா 83 வயசில் ஒரு இயக்குனர் வந்து இந்த படத்தை உருவாக்கும்போது அவர் எவ்வளோ யோசிச்சுட்டு இருப்பான், எவ்வளோ சிந்தனையில். அவர் என்ன சொல்ல வர்ற இந்த கதையில் நட்பு தான், அன்பு தான். அந்த நட்பு, அன்பு, பாசம் இது எப்படி இருக்கணுன்றது இந்த கதையில் சொல்ல வரோம். இது பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் தான் புரிய போகுது. ஏன்னா நட்பாக இருக்க போகிறதோ அது இல்லையோ, ஆனால் மக்களுக்கு இது பிடிக்கும். இந்த ஹீரோவோட பேச்சு கேட்டால் கடையில் இருந்து தண்ணி வரும். ஆனால் எல்லாமே இருக்குது அதில். காமெடி, கொமர்ஷியல் படம் தான். ஆனால் மெயினாக ஆணவரை பற்றி தான். ஆணவர் எப்படி இருக்கணுன்றது சொல்கிறது இல்லை, மக்கள் மனிதர்கள் எப்படி இருக்கணும், எப்படி அன்பாக பாசமாக நட்பாக இருக்கணுன்றது தான் இதோட மெயின் இந்த கதைக்கு. சார், இப்போ இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களையோ அவர்களுடைய பெயர்களையோ பயன்படுத்தி வந்து அரசியல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நீங்கள் அவரோட பக்தர்னால உங்ககிட்ட கேட்குறேன், ஏன்னா நீங்கள் அந்த கெட்டப்பில் நிறைய உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ வர நடிகர்களே புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து எம்ஜிஆரோட பெயர்களை வச்சு தான் இது பண்ணுற அரசியல் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறது? அரசியலை பற்றி நம்ம பேச வேணாம், நம்ம படத்தை ப்ரொமோஷனுக்கு இதாக தானே வந்திருக்கேன். இல்லை அரசியல் வேணாம், அது எல்லாருமே பயன்படுத்துறது, அது பெரிய விஷயம் தானே. ஏன்னா அவர் தான் மனித கடவுள். ஏன் யாரையும் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் ஏழைக்கு உதவுனாங்க. ஏழையை பார்த்தா அவன் கலர், ஜாதி, இல்லைன்னா அவனோட அழுக்காக இருக்க எதுவுமே பார்க்காம அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான். அதுதான் எம்ஜிஆர். அது யாராலேயும் முடியாது. இன்றைக்கி இல்லை, இனி வர்ற தலைமுறையிலையும் எந்த முதலமைச்சராலேயும் முடியாது, எந்த தலைவராலேயும் முடியாது. ஓகேவா? அதை நம்ம அரசியல் பேச வேணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து அவர் நாங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி சார் இல்லை. ஸோ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக சிவகணேஷ் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் இந்த படத்தை எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து படம் ரிலீஸ்க்கு கொண்டு போகிறேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த முத்துக்குமார் சாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் நான் வந்து மெயின் லீடாக ஒரு ஆர்மி சோல்ஜராக வந்து நடிச்சிருக்கேன். போர்ன்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஒரு மனசு இருக்குது, எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வராரு. ஸோ படம் பாருங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறேன். தேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங்ஸ் வந்து மார்னிங் ஷோஸ் தான் வந்து நிறைய அலாட் பண்ணுறாங்க. நியூ ஆக்டர்ஸ், நியூ மூவி, புது டேரக்டர். அண்ணா ஒருத்தண்ணா